அப்பாடா வந்துட்டு சமையல்லாம் பாதியில் இன்னைக்கு முடிச்சு பசங்களுக்கு கூப்பிட்டு தரேன். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். A few moments later. எத்தனை காப்பிவா? ஒன்று தாங்க. கிளாஸுக்கு முன்னாடி கிளம்புங்கப்பா. இருங்கம்மா, அதோ போகிறோம். வீடியோ கேம் விளையாடனே இருக்காதிங்கப்பா, கிளம்புப்பா சீக்கிரம். சம்மர் லீவ்னு பேருக்கு தான் விட்டுருக்காங்க. ஊரில் இருக்க எல்லா கிளாஸுக்கும் அனுப்புறீங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் ஃபாரினுக்கு 1 மாதம் டூர் போயிட்டு வரான். ஆனால் நீங்கள் 365 நாளும் இந்த கடையை திறந்தே வச்சுருக்கீங்க. நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்க, எங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க. வாடா போகலாம், கிளாஸ் ஆன் கிளாஸு. அண்ணா அதுக்கு நம்ம வேற வீட்லயே பிறந்திருக்கலாண்ணா. ஆமாம் வா போகலாம். நானும் பார்த்துன்னே இருக்கிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு பேசினே இருக்கிறேன். உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் அவங்க தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைச்சிருந்தா நான்லாம் லைஃப்பில் எங்கேயோ போயிருந்திருப்பேன். சாரிம்மா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறோம். சாரிம்மா. நான் கஷ்டப்படுறதே உங்கள் 2 பேருக்காக தானே. என் வாழ்க்கை தான் இந்த கடைக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு. நீங்களாவது நிறைய படித்து பெரிய வேலைக்கு போனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம்ல. அதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. சாரிம்மா. சாரிம்மா.